ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்க கூட ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் ஷேர் பண்ண போறேன். இது கண்டிப்பா வந்து டாய்ச்லாண்ட்ல இருக்க ஒரு நல்ல விஷயம். என்னோட ஃப்ரெண்டு வந்து நீத்து, அவங்க வந்து பேரண்டல் லீவ்ல இருக்காங்க. ஸோ அது எவ்வளோ மந்த்ஸ், அது எப்படி அந்த லீவ் எடுக்கிறாங்கிறத பத்தி உங்க கூட அவங்களும் ஷேர் பண்ண போறாங்க. ஹலோ, எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. ஸோ ஐ மைட் மிக்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ என் பேர் நீத்து. நான் இங்கே ஜெர்மனியில் தான் மாஸ்டர்ஸ் பண்ணேன். ஸோ 2017 வந்தேன். 2017 தான் வந்தேன். அண்ட் மாஸ்டர்ஸ் எம்பெடட் சிஸ்டம்ஸில் தான் பண்ணேன், TU.1. அதுக்கப்புறம் ஸோ Volkswagenல ஒர்க் பண்ணுறேன், Volkswagen இன்ஃபோடெயின்மெண்ட்ல 2020 ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் ஸோ இங்கே எப்படின்னா நம்ம டியூ டேட்டு ஸோ 3 மந்த்ஸுக்கு அப்புறம் கம்பெனியில் இன்ஃபார்ம் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ டாக்டர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கினோம், அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களே ஒரு இது தரும், அப்ராக்சிமேட் எப்போ நீங்கள் லீவ் எடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு HR ஒரு லெட்டர் தந்துடும். ஸோ டியூ டேட்டுக்கு 6 வீக்ஸ் முன்னாடி லீவ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த 6 வீக்ஸு ஃபுல் பே நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கோ அந்த ஃபுல் சேலரி கிடைக்கும். அதுக்கப்புறம் டெலிவரி, ஸோ டெலிவரி டேட்டுக்கு அப்புறம் 8 வீக்ஸ் ஃபுல் சேலரி அண்ட் 12 மந்த்ஸ் தான் எல்டர்ன் சைட்டு. பட் இப்போ எப்படின்னா ஹஸ்பண்டுக்கு 2 வீக்ஸ் மினிமம் 2 வீக்ஸ் எடுக்கணும். ஸோ மொத்தமாக 14 மந்த்ஸ் ஆக்சுவலி சொன்னால் அதில் 2 மந்த்ஸு ஹஸ்பண்டுக்கு போகும் அண்ட் 12 மந்த்ஸ் நம்ம எடுத்துடலாம். இது 12 மந்த்ஸ் ஃபுல் டைம் எடுக்கணும்னு இல்லை. வேணா இப்போ நான் ஒரு 4 மந்த்ஸ் இனிஷியலி எடுத்துட்டு அப்புறம் குழந்தையோட 3 வயசு ஆகுதுக்குள்ள பாக்கி ரிமைனிங் மந்த்ஸ் எடுத்துடலாம். ஹஸ்பண்ட் எடுக்கிறேன்னா இன்கேஸ் ஹஸ்பண்ட் எடுக்கிறேன்னா 2 மந்த்ஸ் மினிமம் எடுக்கணும். ஆனா இப்ப புது ரூல் வந்திருக்கு, இந்த ஏப்ரல் இருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து 1 மந்த் தான் எடுக்கணும். அந்த 2 மந்த்ஸ் நான் இப்போ எல்டன் சைட்ல இருக்கும்போ அவன் நரேஷ் எடுக்க கூடாது, அந்த மாதிரி புது ரூல் வந்திருக்கு இப்போ. அப்புறம் ஸோ இந்த எல்டன் சைட்ல இந்த 12 மந்த்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் ஃபுல் சேலரி கிடைச்சிடும். பாக்கி 10 மந்த்ஸ் எப்படின்னா என் சேலரியோட 65% ஆர் 1800. இதுல என்ன லோவஸ்ட் அந்த காசு வரும். ஸோ எனக்கு இப்போ 1800 தான் வருது. ஸோ 65% இஸ் கிரேட்டர் தென் 1800. அதனால 1800 இந்த 12 மந்த்ஸுக்கு வரும். அப்புறம் நரேஷ் இருக்கும்போது அவனுக்கும் 1800 வந்துடும். ஆல்சோ இந்த 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் திருப்பி ஜாயின் பண்ணதும் எனக்கு பார்ட் டைமா ஜாயின் பண்ணலாம், ஃபுல் டைம் போனோம்னு இல்லை. ஸோ நான் இப்போ அமையான கிண்டர் கார்டன் எல்லாம் அனுப்பணும்ல, அது சொன்னப்போ அவங்க சொன்னா ஓகே உனக்கு பார்ட் டைம் வேணும்னா சொல்லு. நான் அதனால ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் நான் பார்ட் டைம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வேணா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க பார்ட் டைம் ஒரு 6 மந்த்ஸ் வரை. ஓகே, ஆனா டாய்ச்லாண்ட் கிரேட்ல இங்க ஆமா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம் 1 இயர் ஆகும் வரை. ஆனா யூஎஸ்ல எல்லாம் அப்படி இல்ல நீத்து. நான் ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்தேன், அவங்க வந்து ஃபேமஸான யூடியூபர் தான். அவர் என்ன சொன்னாருன்னா அந்த கண்டென்ட்ல அந்த மாதிரி இங்க ஒர்க் பண்ற விமென்ஸ்க்குலாம் ஆஃப்டர் டெலிவரி அவங்க 3 மந்த்ஸ் மட்டும் தான் லீவ்ல இருக்க முடியாது, லாஸ் ஆஃப் பேல. அப்புறம் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் அவங்க வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணணும், இல்லன்னா அவங்களுக்கு வேலை போக நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா இங்க வந்து மதர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, ஒர்க்கிங் பண்ணுவாங்க. ஆல்சோ இந்த 12 மந்த்ஸ்ல நம்ம டாக்ஸ் ஒன்றும் பே பண்ண தேவையில்லை, இன்சூரன்ஸும் ஃப்ரீயா தான் போயிட்டு இருக்கும். ஓகே, நம்ம இன்சூரன்ஸ் காசு கொடுக்க தேவையில்லை. ஓகே, 12 மந்த்ஸ். குட்டியும் கோகுலும் எங்களை ட்ராப் பண்ணிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. நாங்கள் அப்படியே ஷாப்பிங் வந்ததையும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் ஸ்டார்பக்ஸ் வந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷாப்பிங் போகலான்ட்டு. நெக்ஸ்ட் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.